SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008000800. ராஜகம்பீரன் அவர்களிடம் அப்ப தவறான பிரச்சாரங்களை முன்னெடுத்தது திமுக, அதிமுக உடைந்து விட்டது அப்படிங்கிற பிரச்சாரங்கள்லாம் எடுத்தது. அதனால் எங்களுக்கு அது ஒரு பின்னடைவா மாறிடுச்சு அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு. அதிமுக உடைந்து விட்டது என்பது உண்மைதானே? அது என்ன தவறான பிரச்சாரம்னு சொல்ற ஒரு கருத்து? எப்படி உடைந்து விட்டதுன்னு அவங்க கேட்குறேன். அதிமுக பொதுச் செயலாளர்னு நான் இருக்கிறேன், கட்சி இருக்கு, சின்னம் இருக்கு, அவங்க எல்லாம் எதுவும் இல்லாம இருக்கிறாங்க. நாங்க எங்களுக்கு ஒத்து வரல, துரோகம் பண்ணிட்டாங்கன்னு விலக்கி வச்சிருக்கோம். நீங்களாம் எப்படி உடைந்து போய்விட்டது அதிமுகன்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவீங்கன்னு கேட்கிறாரு. பிம்பத்தை யாருமே ஏற்படுத்தல. அவங்க தனித்தனி அணிகளாக இருக்கிறார்கள் என்பதை எதிர்கட்சி சுட்டி காட்டாம இருப்பாங்களா? எப்பொழுதுமே உள்ளது என்னன்னா, அவங்க ஒரே கட்சியா இருந்தா இந்த விமர்சனம் வரப்போறது கிடையாது. அவங்க ஏற்கனவே தனித்தனியாக டிடிவி தினகரன் ஒரு கட்சி நடத்துகிறாரு, அமமுகன்னு ஒரு கட்சி நடத்துகிறாரு, சசிகலா அம்மையார் தனியாக நான் தான் பொதுச் செயலாளர்னு வழக்கு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஓபிஎஸ் என் பக்கம் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லிக்கிட்டு அவரும் வழக்கு போட்டு சின்னம் கேட்டு அது ஒன்றும் வழக்கு நடைமுறைக்கு வராமல் இருந்து அவர் தாமரையிலையும் நிற்க முடியாமல், இரட்டையிலையும் பெற முடியாமல் அவர் போய் சுயேட்சையாக நிற்கிறாரு. அப்போ மாற்று கட்சியை விமர்சிப்பது என்பது ஜனநாயகத்தில் ஒரு அடிப்படையான விஷயம் தான். அதை ஒன்றும் திமுக தவறான பிரச்சாரம் செய்யலை. உள்ள நிலவரத்தை தான் சொல்றாங்க. இந்தியா கூட்டணி ஆளுங்கட்சியாக வந்துவிடும் என்கிற நம்பிக்கையின் பேர்ல தான் இந்த நீட் தேர்வை விலக்கு நாங்கள் போராடுவோங்கிறது சொன்னதாக இருக்கட்டும், அல்லது கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்போம்னு சொன்னதாக இருக்கட்டும். ஒரு மாநில கட்சி எந்த அடிப்படையில் சொல்ல முடியும்? மத்திய அரசாங்கத்தில் நாங்கள் பங்கேற்கும் போது இதையெல்லாம் நாங்கள் செய்து தருவோம் அப்படின்னு சொல்ற ஒரு திட்டம் தான். தேர்தல் அறிக்கை என்பது எல்லா கட்சிக்குமே ஒரு கனவு அறிக்கை தான். நடைமுறைப்படுத்துகிற வரைக்கும் அது கனவு நிலை தான். அப்புறம் தான் அது நடைமுறைப்படுத்தும் போது தான் நாங்கள் இதையெல்லாம் சாதித்தோம் என்று திரும்ப சாதனை பட்டியலாக சொல்ல முடியும். அதனால ஏமாற்றினோம் என்று சொல்ல முடியாது. மக்கள் முழுமையாக ஒரு மெஜாரிட்டி கொடுத்திருந்தால், அல்லது இந்தியா கூட்டணி ஆளுகிற ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தால் இதையெல்லாம் நீங்கள் ஏன் செய்யலைன்னு கேட்கலாம். இப்பொழுது அதற்கான வாய்ப்பு இல்லை. மறுபடியும் மறு சுழற்சியில் அதிகாரம் குறைந்திருந்தாலும் அல்லது சீட்டு குறைஞ்சிருந்தாலும் மறுபடியும் பாஜக பக்கம் தான் பந்து வீசப்பட்டிருக்கிறது. அதனால நாங்கள் மீண்டும் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய திமுக போன்றவர்கள் ஏமாற்றினார்கள்னு சொல்ல முடியாது. அவர்கள் ஒரு திட்டத்தை முன்வைத்தார்கள், மக்கள்கிட்ட ஒரு திட்டத்தை முன்வைத்தார்கள், நாங்கள் கோரிக்கையை வைத்து நிறைவேற்றி கொடுப்போம்னு சொன்னாங்க. அதற்கான அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. அதனால இதை ஏமாற்று வேலை என்று கருத முடியாது நிச்சயமா. சரி, அதே சமயம் இபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, அதிமுக 2019 என்ன வாக்கு சதவீதம் இருந்ததோ அதை விட கூடுதலாக 2024 பெற்றிருக்கிறது. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் 2019 33.52%, இப்போ 26.93% குறைந்திருக்கிறது. 6.59% குறைவாக பெற்றிருக்கிறது. அப்ப மக்கள் மத்தியில அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அப்படியே தான் இருக்கிறது. எங்கள் வாக்கு வங்கி கூடுதலாகி இருக்கிறது. ஆனா திமுக இத்தனை இடங்கள் வெற்றி பெற்றாலும் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது அப்படிங்கிறார். அதற்கு என்ன காரணம் நான் நினைக்கிறேன்னா, போட்டி இந்த முறை திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை அதற்கான வாக்கு வங்கி எப்பொழுதுமே அண்ணா திமுக எப்பவுமே தனித்து பெற்று விடுவார்கள். திமுகவினுடைய அதிருப்தியை எப்பொழுதுமே அறுவடை செய்யக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கும். அதிமுகவினுடைய அதிருப்தியை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல திமுக இருக்கும். இது ரெண்டு தான் நான் அடிக்கடி சொல்றது உண்டு. ஒரு நதிக்கு இரண்டு கரைகளை போல தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில திமுக அதிமுகன்னு ஒரு சூழல் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த முறை என்னன்னா, திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை நாம் தமிழர் கட்சியும் மேற்கொள்கிறது, திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை பாஜக மேற்கொள்கிறது, திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்கிறார். அப்படிங்கிறப்ப மூன்று தரப்பு பந்து எறிகிற போது கொஞ்சம் வாக்கு சிதறல் ஏற்படலாம். அது ஜனநாயகத்தில் இயல்பு தான். ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் மக்கள்கிட்ட போய் உரையாடுறாங்க. அப்ப திமுகவுக்கு ஒரே ஒரு எதிரி இருந்த இடத்துல இப்ப 3 எதிரி இருக்காங்க. திமுகவுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது அதிகமாயிருச்சு. அப்ப எதிர்ப்பு அதிகமானதுனால தான் வாக்குகள் அங்க இங்கேயும் போனா கூட மற்ற அணிகளுக்கு போகுது. திமுக எதிர்ப்பு அதிகமாயிருச்சுன்னா எப்படி அவங்க 40க்கு 40 வெற்றி பெற முடியும்? இல்ல சதவீதத்தை படி பார்த்தோம்னா தோற்று போனவர்கள் சொல்லுகிற புள்ளி விவரங்க. ஜெயித்தவர்கள் எப்பவுமே புள்ளி விவரத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே போறாங்க, கோரிக்கை எழுப்புவாங்க அப்படிங்கிற இடத்துல இருக்கு திமுக இந்தியா கூட்டணி. இவங்களுக்கு வேற வழி இல்லையா? தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்கு? நாங்க 7% இருந்தா 9% ஆயிட்டோம், 10% ஆயிட்டோம், பாருங்க 11% ஆயிட்டோம் அப்படி. இதுதானே வேற என்ன வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு? சாரதி, அப்ப இந்த மாதிரி வாக்கு சதவீதத்தை சொல்றது இதெல்லாம் சரியா? அல்டிமேட்டா பார்க்கும்போது என்ன இடங்கள் பெற்றிருக்கு, எங்க வெற்றி பெற்றிருக்கு, இதுதானே பேசப்படும். அப்ப இதெல்லாம் ஒரு சமாதானமா தன்னையே சமரசம் பண்ணிக்க கூடிய ஒரு வேலையை அதிமுகவுக்கு அது அதெல்லாம் கிடையாதுங்க.
அதாவதுங்க, நாங்கள் வந்து எங்களோட வாக்கு சதவீதத்தை எங்களோட நிலைப்பாடு, எங்களோட வாக்கு சதவீதத்தை நாங்கள் காட்டுறோம். உங்களோட வாக்கு சதவீதம் இப்போ இல்லை, அப்போதுலேருந்து இதே நிலை தான் இருக்குது. நாங்கள் தனித்தே இந்த மாதிரி 2 பேரை வச்சு நாங்கள் நின்ன மாதிரி திமுகவால் நிற்க முடியுமா? நின்னா நீங்கள் வாங்குவீங்களா? அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்லையே. சரி, மக்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்களே. சரி, அதுதானே. இல்ல அந்த பாயிண்டையும் அவர் சொல்ற. வலுவான கூட்டணியாக இருக்கிறது திமுகவுக்கு. தேசிய தலைவர்கள், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசிய தலைவர்கள் இங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்க. இவர் வந்து ராகுல் காந்தி வந்து பாத யாத்திரை நடத்தினார் இந்த இடத்துல. இதெல்லாம் அவங்களுக்கு வலுவா இருந்தது. ஆனா எல்லா இடத்துலையும் இபிஎஸ் நான் ஒருத்தர் தான் போய் பிரச்சாரம் பண்றேன். தேமுதிகவுக்கு ஏதோ பிரேமலதா விஜயகாந்த் பண்ணாங்க, அவ்வளவுதான். அப்ப இந்த வலுவான அணி அப்படிங்கிறதே திமுகவுக்கு வாக்குகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறதா? வலுவான அணியை அவங்க அமைக்கலாம்ல, அவங்க ஏன் அமைக்கலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வலுவான அணி அவங்களுக்கு என்னன்னா, இந்த தேர்தல் என்பது மோடி வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற தேர்தல் நடந்துச்சு. மோடி வேண்டாங்கிறத இவங்க ஸ்ட்ராங்கா பேசல. பாஜக எதிர்ப்பு என்பதை வந்து இவங்க ரொம்ப பட்டும் படாம, அதாவது பாம்பையும் அடிக்கணும் தடியும் உடையக்கூடாதும்பாங்க கிராமப்புறங்களில் பழமொழி. அது மாதிரி இவங்க என்ன செய்யறாங்கன்னா, எதிர்ப்பும் இருக்கணும், ஆனா அது எதிர்ப்பு மாதிரி இருக்கக்கூடாது. வீயம் பூசுறது மாதிரி இருக்கணும். ஊடகமும் ஏன் வலுவாக இவர்களை போல நபர்களும் இதே விமர்சனங்கள் வைத்ததால தான் இவர்களுக்கு பார்வை தான் அப்படி தெரியுது. நாங்களும் அன்றையில இருந்து நாங்க பல முறை நாங்க பதிவு பண்ணியாச்சு. எத்தனையோ தடவை பதிவு. அண்ணன் எடப்பாடியார் அண்ணனும் சொல்லிட்டாரு, ஜெயக்குமார் அண்ணனும் பேசிட்டாரு, அனைத்து அமைச்சர்களும் பேசிட்டாரு. எத்தனையோ நாங்க கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கோம். மாண்புமிகு புரட்சி தலைவரை பத்தியோ புரட்சி தலைவி அம்மா அவர்களை பத்தி ஒரு வார்த்தை சொல்லும் போது நாங்க எத்தனை கண்டனங்கள், எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள், குடும்பாவில எரிச்சாங்க. இல்ல தேர்தலுக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது இதெல்லாம் அதுக்கு முன்னாடி நீங்க கூட்டணியை பிரிஞ்சிட்டீங்க, தேர்தலை சந்திக்கிறீங்க. தேர்தலை சந்திக்கும் போது அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி என்னன்னா, பிரதமர் யார் அப்படிங்கறதுல கேள்வி இருக்கு. இந்தியா கூட்டணி இங்க இருக்கிறாங்க, பாஜக இருக்கிறாங்க, 2 பேரும் ஆளாளுக்கு அவங்களுடைய பிரதமர் வேட்பாளரை நிர்ணயம் செய்ய முடியும். ஆனா அதிமுகவுக்கு யாரு அப்படிங்கறத முன்வைக்க முடியாது. தேசிய கட்சிகளுடைய ஆதரவு வேண்டாம் அப்படின்னு நிலைப்பாட்டை எடுத்துட்டீங்க. பிரச்சாரத்தின் போது என்ன நீங்க பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்தீங்க. மோடி எதிர்ப்புங்கறத என்ன கொண்டு இதே காங்கிரஸையும் நாங்க கடுமையா விமர்சனம் பண்ணோமா? என்ன பண்ணீங்க சொல்லுங்க, 1-2 பாயிண்ட் சொல்லுங்க. எதுக்கு, எந்த இடத்துல விமர்சனம் தீவிரமா வச்சீங்க? விமர்சனங்கள் தீவிரமா வந்து இங்க அண்ணாமலை அவர்களையும், அண்ணாமலையை சொன்னாலும் பாஜக சொன்ன மாதிரி தானே. அப்ப பயமா மோடி? எதுக்கு பயம்? ஏங்க நாங்க அவங்கள ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பெரிய எங்க தமிழகத்தின் பெரிய கட்சியாவே நாங்க அதை ஏத்துக்கலங்க. சரி, பாஜகவை. சரி, நீங்க பேசுங்க. அவரே சொல்லிட்டாரு, அண்ணாமலையை தான் நாங்க உருவத்தை எரிக்க முடியும், எங்களால மோடி அளவுக்கு போக முடியல. அதே சமயம் இந்து முஸ்லிமை பத்தி மோடி அவர்கள் பேசும்போது இங்க இபிஎஸ் விமர்சனம் செய்தார். இந்த பிரிவினைவாத அரசியல் அப்படிங்கறதெல்லாம் இங்க எடுபடாது அப்படிங்கிற விமர்சனத்தை, அதாவது தேர்தல் நெருங்கும் போது இந்த விமர்சனத்தை கடுமையாக வைத்தார். அதுவும் நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அந்த பாண்டியன் ஐஏஎஸ் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணும்போது அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சமே. அதாவது பிரச்சார உத்தி ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு தேர்தலையும் எப்படி அணுகுவது என்பதற்கான ஒரு பிரச்சார உத்தி இருக்கு. இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இந்த முறை பாஜகவுல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டான். இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது நமக்கு நடைமுறையில பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறத முன்கூட்டியே தீர்மானிச்சு வலுவான வேட்பாளர்கள், வலுவான பிரச்சாரம்னு ரொம்ப ஓங்கி அடிக்கிற வேலையை அவங்க செய்யல. சட்டமன்றத்தில் பாத்துக்குருவோன்னு இவங்க விட்டுட்டாங்கிறதா என்னுடைய கருத்து.